தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரட்டை வித் ஜனம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரஸ் மீட்டுக்கே ஃப்ரெஷ் லுக் கொடுத்தவர். ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்தபோதே அரசியலில் அசத்தியவர். பாஜக ஒரு வட இந்திய கட்சி அப்படிங்கிற பின்பத்தை தனது தமிழிசையால் உடைத்தவர். முன்னாள் ஆளுநர், முன்னாள் பாஜக தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை நமது நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். அக்கா வணக்கம். வணக்கம்ப்பா. எப்படி இருக்கீங்க? பிரமாதமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். அரசியல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அரசியல் நல்லா போயிட்டு இருக்கு. அரசியல் நல்லா போறதுக்காக தானே நம்ம வந்திருக்கோம். நல்லா போயிட்டு இருக்கு. அக்கா, இப்போ நீங்க ஒரு பாரம்பரிய காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர். ஆனா நீங்க அரசியல்ல வரணும் அப்படின்னு ஆசைப்பட்ட போது காங்கிரஸ் தான் உங்களுக்கு முதல் ஆப்ஷனா இருந்ததா, இல்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே பிஜேபிக்கு தான் உங்க மைண்ட்ல வந்ததுங்களா? இல்ல, முதல்ல அரசியல் என்னது ஆப்ஷனா இருந்தது ஃபர்ஸ்ட். கண்டிப்பா. அப்போ அரசியல் ஆப்ஷனா இருந்ததே எங்க வீட்டுல எதிர்ப்பு இருந்தது. 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது டீச்சர்ட்ட நான் அரசியல்வாதி ஆவேன்னு, யாரெல்லாம் என்ன ஆவாங்க அப்படின்னு கிளாஸ்ல கேட்கும்போது ஒவ்வொருத்தவங்களும் எந்திரிச்சு நான் டாக்டர் ஆவேன், நான் இன்ஜினியர் ஆவேன் அப்படிலாம் சொல்லும்போது நான் எந்திரிச்சு அரசியல்வாதி ஆவேன் அப்படின்னு. அப்பதான் எங்க அப்பா ராயபுரத்துல போட்டியிட்டு ஒரு 1500 ஓட்டு வித்தியாசத்துல தோத்து போயிருந்தாங்க. நாங்கள் இப்போ இருக்கிற சாலிகிராமம் பக்கத்தில் இருக்கிற அசோக் நகரில் தான் நாங்கள் இருந்தோம், ஸ்டேட் பேங்க் காலனின்னு. அங்கே ஜவஹர் வித்யாலயில் தான் நான் படிச்சுட்டு இருந்தேன். அப்பா ஜெயித்தாலும் தோத்தாலும் நான் ராயபுரத்தில் நான் குடியிருப்பேன்னு சொன்னதுனால இங்கே ஒரு பெரிய வீடு, நல்ல 3 பெட்ரூம் ஹவுஸ், நல்ல சுற்றி கார்டன், அதை விட்டுட்டு ராயபுரத்தில் போய் ஒரு ஸ்ட்ரீட் ஹவுஸில் நாங்கள் குடியேறினோம். அப்போ சென்ட் ஆன்ஸ் கான்வென்ட்டில் படித்தேன். அது அரசு உதவி பெறுகின்ற ஒரு பள்ளி தான். அப்போ டீச்சர் கேட்டாங்க யார் யார் என்ன ஆகணும்னு கேட்கும்போது நான் எல்லோரும் ஒன்று சொல்லும்போது நான் எங்கள் அப்பா மாதிரி அரசியல்வாதி ஆகணும்னு சொன்னேன். எங்கள் அம்மாட்ட டீச்சர் சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே எங்கள் அம்மா அடித்தாங்க. அப்பா ஒருத்தவங்க ஊருக்கு போகும்போது தானே அப்பத்துலேருந்தே அரசியல் ஆர்வம். ஆனால் அம்மா இல்லை, நம்ம படிக்கணும், படித்து ஒரு தொழில் வைத்து அதுக்கு நம்ம சம்பாதிச்ச பிறந்தான் அரசியல்னு சொன்னாங்க. அம்மாவோட பேச்சுக்காக மருத்துவம் படிச்சுட்டு எனது ஆசைக்காக அரசியலுக்கு வந்தேன். எனது ஆசை அரசியல், அம்மாவின் ஆசை மருத்துவம். இதில் என்னென்னா முதல்ல இருந்தே நான் அரசியலுக்குள்ளே வர்றதுக்கு எனக்கு எதிர்ப்பு வீட்டில் இருந்தது. அதுக்கப்புறம் பிஜேபிக்கு வர்றது அதை விட எதிர்ப்பு இருந்தது. ஆனால் என்னோட ஆப்ஷன்ன்றது ஃபர்ஸ்டே பிஜேபி தான். என்னோட நான் ஒரு நாள் கூட காங்கிரஸ் ஒரு பெரிய கட்சி, அதுவும் அந்த காலத்தில் நீங்கள் பாஜகவுக்கு வரணும்னு முடிவெடுத்த காலத்துலலாம் காங்கிரஸ் கோலூச்சி இருக்கக்கூடிய ஒரு நேரம். எப்படி பாஜகன்னு வித்தியாசமா இது ரொம்ப நல்ல கேள்வி. ஏன்னா எல்லாரும் நினைத்தாலும் என்ன பாஜகவை பற்றி அறிமுகமே கிடையாது. அப்போ பாஜகவில் மரியாதைக்குரிய இலகணேசன் போன்றவர்கள் டிவியில் பேசுறது வச்சு தான் எனக்கு அறிமுகமே பாஜகவை பற்றி. மற்றபடி பாஜகவை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் காங்கிரஸை பற்றி நான் சின்ன வயதிலிருந்து எல்லாரையும் பார்த்து வளர்ந்தவன். நான் எல்லாரையும் எனக்கு தெரியும், எல்லாரையும் தெரியும். ஆனால் எல்லாரையும் தெரிஞ்சால் கூட காங்கிரஸுக்கு மக்கள் 400க்கு மேலே பாராளுமன்ற உறுப்பினர்களை கொடுத்த காலம்லாம் இருக்குது. வளர்ச்சியை இன்னும் அதிகமாக கொடுத்துருக்கணும் அப்படின்னு என்னோட எண்ணம். அரசாங்க மருத்துவமனையில் மருத்துவம் படிக்கும் பொழுது மருத்துவமனைகளோட நிலைமையெல்லாம் ரொம்ப கீழ்த்தங்கி இருந்தது. கனடா நாட்டுக்கு நான் மேல் பயிற்சிக்கு போகிறேன். அப்போ ஹெலிகாப்டரில் குழந்தைங்களை இறக்குவாங்க. ஏன்னா நான் சில்ட்ரன் ஸ்பெஷலிஸ்ட்டில் தான் படித்தது. நம்ம நாடு ஏன் இப்படி இருக்குது, ஏன் நம்ம நாடியே வளர்ச்சி அடையலை, சுதந்திரம் அடைஞ்சு அப்போ 50 வருஷம், இப்போ 70 வருஷம்னா 25 வருஷம் வச்சுக்கேன், 100 ஆண்டாயி நாடு ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு நினைக்கும் பொழுது தான் வாஜ்பாய் அவர்கள் முதல் முறையாக பிரதமர் ஆகிறாங்க. அப்போ வளர்ச்சியை பற்றி பேசுகிறாங்க. நான் ஒரு போஸ்ட் கிராஜுவேட், அப்போது நான் உயர்கல்வி மருத்துவ மாணவி. அப்போ வளர்ச்சியை பற்றி பேசுகிறாங்க. அது சொன்ன வார்த்தைகள் இன்னுமே எனக்கு ஞாபகத்துக்கு இருக்கிறது. அமெரிக்கா வளர்ந்த நாடான பின்பு நல்ல சாலைகள் போடப்படவில்லை, நல்ல சாலைகள் போடப்பட்ட பின்பு அமெரிக்கா வளர்ச்சி அடைந்த நாடாக ஆகியது. அதனால் நான் முதல்ல எனது நோக்கம் நல்ல சாலைகள். இந்த இணைப்பு இருந்தாலே இந்த நாட்டில் உள்ள அனைவரும் பிழைத்து கொள்வார்கள், அனைவரும் முன்னேறுவாங்க. இன்னொன்று சொல்லுவார், கிராமத்துக்கு டிராக்டர் மாத்திரம் இல்லை டாக்டரும் போவாங்க. இப்போல்லாம் கிராமத்துக்கு ஏன் டாக்டர் போக மாட்டேன்றாங்கன்னா சாலைகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குது. இராணுவத்திற்கு நிதி அடுத்தபடியாக கிராம சாலைகளுக்கு நிதி ஒதுக்கினார். இப்போ எவ்வளோ ஒரு ஃபோர்சைட் பாருங்கள். கிராமங்களை பற்றி எல்லாம் நம்ம சொன்னோம், கிராமங்களில் தான் நம்ம உயிர் நாடி இருக்குன்னு சொன்னால் கூட கிராமங்களை யாருமே சிந்திக்கலை. ஆக கிராமத்தையும் நகரத்தையும் இணைக்க வேண்டும் என்ற மாபெரும் திட்டத்தை அவர் அன்னைக்கு அறிமுகப்படுத்தினார். அப்போ பார்த்த உடனே ஆஹா,
நமக்கான கட்சி இதுதான். நம்ம வளர்ச்சியை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கணும். அதனால என்னால பாஜகவால் ஈர்க்கப்பட்டேன் ஒன்று. இன்னொன்று 1996 எங்க அப்பா வந்து நாகர்கோயில்ல நிக்கிறாங்க. அப்ப அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணனை எதிர்த்து நிக்கிறாங்க. அது நிற்கும் பொழுது பாஜக தொண்டர்கள் அவ்வளவு அழகா வேலை செய்வாங்க. அந்த காவி கொடிய தலையில கட்டிட்டு கஞ்சி குடிச்சிட்டு சுறுசுறுப்பா வேலை செய்யறத பார்த்து அதால் ஈர்க்கப்பட்டேன். முதல்ல யார்கிட்ட சொன்னீங்க மேம் இல்ல பாஜகவுக்கு சேர போறேன் பாஜக அப்படின்னு? குடும்பத்துல யார்கிட்ட இல்ல சொன்னீங்க? எங்க அப்பாட்ட சும்மா அப்ப பாஜகல நல்லா வேலை செய்யறாங்கன்னு சொன்ன உடனே எங்க அப்பா முறைச்சாங்களே பார்க்கணும். ஐயோ இது தீய எரிக்கிற மாதிரி முறைச்சிட்டாங்க. அப்படியே என்னை உள்ள வாங்கிட்டேன். ஆஹா அப்பாவுக்கு இந்த வார்த்தை கூட பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மரியாதைக்குரிய கிருபாநிதி அவர்கள் என் கணவர் டாக்டர் சவுந்தரராஜனை பார்க்க வந்தாங்க ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ். அப்போ நானும் ராமச்சந்திராவில் வேலை செஞ்சிட்டு இருக்கேன். கிருபாநிதி அப்போ தலைவராக அப்போ தான் தேர்ந்தெடுக்கப்படுறார். அண்ணன் மரியாதைக்குரிய கே லக்ஷ்மணன் இவர் துணைத் தலைவராக இருக்கார். அப்போ வந்து நான் வந்து மாதிரி பாஜகன்னு சொல்லிட்டே இருக்கேன். யாரை பார்க்குறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கேன். மரியாதைக்குரிய கிருபாநிதி அவங்க ஒய்ஃபை காமிக்கிறதுக்கு இங்கே வந்திருக்காங்க. உடனே வான்னு சொன்னேன். சாரோட ரூம் 2வது மாடி, நான் 3வது மாடி. உடனே நான் இறங்கி வந்து அவர்கிட்ட அறிமுகம் ஆகிக்கொண்டு அப்போது நான் வந்து அப்போ அவர் துணைத் தலைவர். அப்போ கே லக்ஷ்மணன் அவர்கள் தான் தலைவர். அப்போ போய் நான் மருத்துவர் அணியில் அங்கே டாக்டர் அந்த மருத்துவர் அணி பிரிவோட டாக்டர்கிட்ட போய் அப்போ வந்து ஸ்ரீனிவாசன் லேலன் ஸ்ரீனிவாசன் தான் தென்சென்னை மாவட்ட தலைவர். அவர்கிட்ட போய் நான் கார்டு வாங்கி சேர்ந்ததை வீட்டுல சொல்லிட்டு சேர்ந்தீங்களா இல்ல சொல்லல சார்கிட்ட சொன்னேன். அப்பாட்ட சொல்லவே இல்லை. அப்பாவுக்கு வந்து ஒரு தெரியறதுக்கு 6 மாசம் ஆச்சு. ஐயோ. ஆனா அது தெரிஞ்சப்பறம் அப்பா என்கிட்ட பேசுறதுக்கு 10 மாசம் ஆச்சு. நான் வந்து சேர்ந்தா கூட அது வெளியே சொல்லலை. ஏன்னா அப்பா ரொம்ப கோச்சிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு நாள் திடீர்னு வந்து மரியாதைக்குரிய ஜனா கிருஷ்ணமூர்த்தி, சுகுமாரன் நம்பியார் அவங்கெல்லாம் ஒரு மாநாடு ரீஜனல் மாநாடு ஒன்று பூந்தமல்லியில் நடக்குது. அப்போ யாரெல்லாம் புதுசாக சேர்ந்தாங்க அப்படின்னு ஒன்று பெருமையாக என்ன அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அன்னைக்கு மாலை மலரில் ஹெட் நியூஸு குமரி அனந்தனோட மகள் வந்து பாஜகவில் இணைந்து பணியாற்றி கொண்டு இருக்கிறான்னு. எங்கள் அப்பா ராமநாதபுரத்தில் கூட்டத்தில் இருக்காங்க. இது என்ன நடக்குது அப்படின்னு கோபமாக ஃபோன் பண்ணி திட்டி சார் தான் ஃபோன் எடுத்தாங்க. அப்புறம் நான் என்கிட்ட பேசவே மாட்டேன்ட்டாங்க. சரி ஆனால் கடுமையாக திட்டிட்டு சரி நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பா தான் அப்பாவோட மனசு என்ன கோவப்பட்டாலும் அந்த வார்த்தை அப்படி சொன்னேன். அப்புறம் 10 மாதம் ஆச்சு. அப்பாட்ட உள்ள அப்பா குடும்பத்தில் யாருமே ரொம்ப இணக்கமாக இல்லை. ஒரு எதிர்ப்பில் தான் வளர்ந்தேன். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நான் பாஜகவில் சேர்ந்ததுக்காக கவலைப்படலை. ஒருவேளை அது இன்னைக்கு நடந்திருந்தா 6 மாதம் தெரியாமல் காப்பாற்றிருக்க முடியுமா இந்த சோஷியல் மீடியா? நிச்சயமாக முடிஞ்சிருக்காது. அது நான் அன்னைக்கு அந்த கூட்டம் வந்து கார்டு வாங்கின உடனே அது தெரிஞ்சிருக்கும். அந்த காலம் வேறு. அந்த காலம் நமக்கு நல்ல காலமாகவே இருந்ததுன்னு சொல்லலாம். மேம் உங்கள் பேர்லேயே இசை இருக்கு. உங்களுக்கு வந்து அரசியல் மருத்துவம் தவிர்த்து இசை, நடனம், நாடகம் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஆர்வம் இருந்ததா காலேஜ் ஸ்கூல் படிக்கும்போது? இருந்தது. நான் வந்து எப்போவுமே ஒரு ஸ்டாண்டிங் அவுட் ஸ்டூடெண்ட். எப்படின்னா நான் வந்து சும்மாவே இருக்க மாட்டேன். படிப்பு ரொம்ப ஃபர்ஸ்ட் ரேங்கில் ஒரு 3rd ரேங்க் 4th ரேங்க் அப்படி வாங்குவேன். ஆனால் எப்போவுமே ஏதாவது 3rd ரேங்க் 4th ரேங்க் என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்காக கனவு. ஃபர்ஸ்ட் ரேங்க் இல்லை அப்படின்றீங்க. அதில் வந்து என்னன்னா இந்த ரொம்ப அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் வரணும்னு மெனக்கட மாட்டேன். தானாகவே எனக்கு ஒரு இயல்பு இருக்கிறதுனால எது எழுதினாலும் அந்த ரேங்க்குள்ளே வந்துடுவேன் நான். அது மட்டும் இல்லை, எனக்கு வந்து பேச்சு இது கட்டுரை எழுதுறது, நாடகத்தில் நடிக்கிறது, நடனம் ஆடுறது எல்லாத்துலேயுமே எனக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலரில் எனக்கு எல்லாத்துலேயுமே எனக்கு விருப்பம் உண்டு. அதனால தான் நான் மருத்துவம் சேரும் பொழுது இவ்வளோ சர்டிஃபிகேட் என்னோடய ஃபைலில் இருந்தது. பேச்சு போட்டி, பாட்டு மாத்திரம் கொஞ்சம் சுமாராக தான் வரும். எங்கள் அப்பா தமிழிசைன்னு பேர் வச்சாங்க, பாட்டு தான் வரல. இல்லை நீங்கள் பாட்டுன்னு சொல்லி தான் உங்களை ஒரு பாட்டு பாட இல்லை பாட்டு நல்ல வேலை முதல்ல சொல்லிட்டேன் நான். பாட்டு வரல. அதனால் எங்கள் அப்பா வீணை கற்றுக்க வச்சாங்க. பாட்டு வரல அப்படின்றக்காக தமிழ் இசைன்னு பேர் வச்சு இசையோடு இருக்கணும் வாழ்க்கை அப்படின்னு. மற்றபடி எல்லாத்துலேயும் நல்ல படம் வரைவேன், ஹேண்ட் ஒர்க் நல்லா பண்ணுவேன், எம்ப்ராய்டரி பண்ணுவேன். ஸோ அடிக்கடி சொல்லுவேன், நான் டாக்டருக்கு படிக்கலைன்னா கூட எதையாவது வச்சு பழச்சிக்குவேன். ஏன்னா எல்லாமே ஆல்மோஸ்ட் நான் கற்றுக்கணுன்னு ஒரு ஆர்வம் உண்டு. எப்பெல்லாம் நம்மளுக்கு ஸ்கூல் லீவ் விடுறாங்களோ அந்த ஏப்ரல், மே, ஜூனில் ஏதாவது கற்றுக்குவேன். எக் பெயிண்டிங், எக்கு ஓடில் பெயிண்டிங் தெரியும் எனக்கு, ஃபேப்ரிக் பெயிண்ட் தெரியும், எல்லாமே தெரியும். அரட்டை வித் ஜனம் நீங்கள் வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். மேம் நம்மளுடைய நிகழ்ச்சியினுடைய முதல் செக்மெண்ட்டுக்கு போகலாம். உங்களுக்காக உங்கள் அப்பா வாக்கு சேகரிக்க வந்திருந்தால் அந்த ஒரு வருத்தம் இருக்கா மேம் உங்களுக்கு?
எனக்காக இல்ல அரசியல்ல பேச முதல்ல முடியல. நான் உங்களுக்கு பாராட்டுறேன். இது நான் நடக்கணும்னு நினைச்ச ஒன்று. எங்க அப்பா இருக்கும்போது நடக்கணும்னு நினைச்சது, இறந்த பின்பு ஒரு ஒரு அழகான ஒரு படத்தை நீங்க ஏற்பாடு செஞ்சிருக்கீங்க. அப்பா பார்த்த உடனே கண்ணு உங்களுக்கு. ஆமா. ரொம்ப நல்ல படம். அப்பா வாக்கு கேட்கணும்னு நினைக்கல. ஏன்னா, அப்பா நான் சொன்னா அத கேட்க மாட்டாங்க. அப்பா எப்படி எனக்கு வாக்கு கேட்பாங்க. அதனால அப்பா வந்து காங்கிரஸ்ல வந்து மிக, மிக, மிக தீவிரமானவர். அதனால அவரு எனக்கு வாக்கெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஆனா என்னோட வாக்குல அவங்க இருக்காங்க. என்னோட நாக்குல இருக்காங்க. அதனால தான் நான் சொன்னேன், நான் நல்லா ஓரளவுக்கு தமிழ் பேசுறேன். நீங்க மருத்துவம் படித்ததனால் தமிழ் பேசுகிறீர்களே, தமிழ் கற்றதனால் தமிழ் பேசுகிறீர்களான்னு கேட்பாங்க. இல்ல தமிழ் என்னை பெற்றதனால் தமிழ் பேசுவேன்னு சொல்லுவேன். அதனால எனது நாக்குலயும் வாக்குலயும் எங்க அப்பா இருக்காரு. எனக்காக வாக்கு கேட்க மாட்டாங்க, கேட்டுக்கவும் மாட்டாங்க. ஒருவேளை உங்க அப்பாவுக்கு வாக்கு போடுற தொகுதியிலேயே நீங்க நிக்கிறீங்க அப்படின்னா, உங்களை எதிர்த்து ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரர் நிக்கிறாருன்னா உங்க அப்பா யாருக்கு ஓட்டு போட்டிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? எங்க அப்பா காங்கிரஸ்க்கு தான் ஓட்டு போட்டிருப்பாங்க. ஏன்னா ஒருவேளை உங்க அப்பா தேர்தல்ல நின்று அங்க பாஜக எதிர் வேட்பாளரா இருந்ததுன்னா நீங்க யாருக்கு ஓட்டு நான் பாஜகவுக்கு தான் ஓட்டு போட்டிருப்பேன். சூப்பர் மேம். இப்போ அடுத்த போட்டோவை பார்த்துடலாம் மேம். ஒருவேளை தென் சென்னையில் நீங்கள் இந்த தடவை ஜெயிச்சு மத்திய அமைச்சராக ஒரு வாய்ப்பு கிடைத்திருந்தால் நீங்கள் எந்த அமைச்சராக ஆகியிருக்க விரும்புவீங்க? ஏன்னா இந்த ஒரு விஷயத்த நான் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, அப்படி என்ன விஷயம் இருக்குங்க மேம்? விவசாய அமைச்சராக தான் இருப்பேன். சூப்பர். ஏன்னா நிறைய பேர் வந்து மருத்துவராகவோ அர்பன் டெவலப்மெண்ட்டோ நினைப்பாங்க. எனக்கு ஒரு கனவு உண்டு. நான் விவசாயி இல்லை. ஏன்னா நிறைய பேர் நினைப்பாங்க விவசாயி தான். நான் ஒரு வேளை அமைச்சராக ஆகியிருந்தால் நான் விவசாய அமைச்சராக தான் ஆகியிருப்பேன். ஏன்னா விவசாயிகளின் பிரச்சனை முழுவதுமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறதா என்றா இல்லை. எனக்கு செடிகள்னால் ரொம்ப பிடிக்கும். ஒரு சின்ன செடியை வந்து வச்சுட்டு அதை வாடினா கூட என்னால் தாங்கிக்க முடியாது. அப்போ அதை வளர்த்து அதுக்காக இன்னுமே விவசாயிகளுக்கான முழு பலன் கிடைக்கல. அதனால் எனக்கு ஒரு வேளை ஒரு அமைச்சராகும் ஒரு வாய்ப்பு இருந்ததென்றால் உயிர்காக்கும் மருத்துவத்துறை தான் எல்லாரும் நான் தேர்ந்தெடுப்பேன்னு நினைப்பாங்க. பயிர் காக்கும் துறையை நான் தேர்ந்தெடுப்பேன். ஏன்னா இதில் இன்னும் நிறைய ஹார்டிகல்ச்சர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரோடு ஓரத்துலேயே சில ஃபாரஸ்ட் கிரியேட் பண்ணலாம். அதனால் எனக்கு நிறைய சிந்தனை உண்டு. அதாவது விவசாய அமைச்சராகனு ஆசைப்பட்டிருப்பேன். பிரதமர் வந்து இன்னைக்கு ஒரு உலக தலைவராக பார்க்கப்படுறாரு. ஸோ அவருடைய கேபினெட் மினிஸ்ட்ரியில் ஒரு பங்காக இருக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய கௌரவம் நினைக்கிறீங்க? இல்ல அது ரொம்ப பெரிய கௌரவம். நான் அந்த வட்டத்துல இருக்கணும்னே நினைச்சேன். நான் இதுல சொல்றது வெட்கப்படல நானு. இல்ல அப்படி அரசியல்வாதி அதுக்காக வெட்கப்பட வேண்டிய அவசியம். ஆமா, அதான் என்ன நிறைய பேர் வந்து நீ வந்து கவர்னரை விட்டுட்டு வந்து எனக்கு ட்விட்டர்ல போடுவோம் உனக்கு பதவி ஆசை. அதனால கவர்னருக்கு மேல என்ன பதவி கிடைக்க முடியும்? நம்ம பணி செய்கிற நம்ம பதவியா இருக்கணும். அதுவும் நான் சொல்றேனே, இப்போ எல்லாரும் இப்போ நான் அடிக்கடி சொல்லுவேன், இப்போ திமுக வந்து எனக்கு இது அதை செய்கிறேன் இதை செய்கிறேன். நீங்க நல்ல அமைச்சரை கேட்டுருங்க. நீங்க எப்போ பார்த்தாலும் என்ன லுக்ரேட்டிவ் எதில் அதிகம் சம்பாதிக்க முடியுமோ அந்த அமைச்சரை தானே பல பேர் கேட்குறீங்க. யார் இப்போ விவசாய அமைச்சரை வாங்கி காவிரியை கொண்டு வந்திருக்கணும் தமிழ்நாடுக்கு. முல்லை பெரியாறு இன்னும் சரியாக நேரடியாக நிர்வகிச்சிருக்கணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு உண்டு. அதனால் என்றைக்காவது ஒரு நாள் மோடி அவர்களின் அந்த வட்டத்தில் நான் அமர்வேன் என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது. அது கண்டிப்பாக நடக்குங்க மேம். இப்போ அடுத்த செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். பூத கண்ணாடி. இதில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்க கூட நீங்கள் சேர்ந்து வேலை செஞ்சுருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுடைய புகைப்படம் இருக்கும். அதில் முதல்ல ஒரு கண்ணு மட்டும் காட்டுவோம். நீங்கள் கெஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா 2 கண்ணு காட்டுவோம். அப்படி ஒவ்வொரு பார்ட்டாக வருவோம். நீங்கள் கெஸ் பண்ணிவிட்டு அவங்கள பற்றின உங்களுடைய அபிப்பிராயம் அனுபவம் நீங்கள் ஷேர் பண்ணணும். முதல் ஃபோட்டோ பார்த்துக்கலாம். இன்னொரு கண்ணு. தெரியல. ஃபுல் ஃபோட்டோ பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள். சரி சரி சரி. நீங்க ஆளுநராக போறதும் இவர் அரசியலுக்கு வர்றதும் ஒரே நேரத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் நீங்க ஆளுநர்ல இருந்து திரும்பி வந்த பிறகுதான் இவரோட சேர்ந்து பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சு. எப்படி இருந்தது அந்த 2 வருஷம் இவருடைய மாநில தலைமை எப்படி இருந்தது? இல்ல ரொம்ப சுறுசுறுப்பான தம்பி. நான் வந்து அதனால தான் திருவான்மியூர் கூட்டத்திலே சொன்னேன், தம்பி நான் இருக்கிறேன் உன்னோடு, அதனால நம்ம 2 பேரும் சேர்ந்து கோட்டையை பிடிப்போம் அப்படின்னு சொன்னேன். அதில் வார்த்தைகள் வந்து வெறும் வார்த்தைகள் அல்ல, உள்ளுணர்விலிருந்து வந்த வார்த்தைகள். மிக மிக ஒரு சுறுசுறுப்பானவர். நான் எனக்கு பாஜகவை பற்றி ஒரு கனவு உண்டு.
அந்த கனவு என்னன்னா, நான் தலைவரா இருந்தது 5½ வருடம் நான் தலைவரா இருந்தேன். பாஜக தமிழ்நாடுல பேசப்பட வேண்டும். தமிழ்நாட்டுல பாஜக ஆட்சிக்கு வர வேண்டும். அதனால தான் தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் என்ற வார்த்தைகள் எனது உயிரோடு இணைந்த வார்த்தைகள். அப்போ தம்பி அண்ணாமலை வந்தவுடனே உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைந்தேன். ஒரு இளைஞர், சுறுசுறுப்பானவர், நல்ல அறிவாளி, ஆற்றல், நல்ல பேச்சாற்றல் உள்ளவர், ஒரு சோம்பேறித்தனம் இல்லாதவர், நம்ம கட்சிக்கு தலைவராக வந்திருக்கிறார் என்ற மகிழ்ச்சியோடு தான் நான் இருந்தேன். நான் வரும்போது இன்னொன்று, கேஎன் லக்ஷ்மணன் போன்ற மூத்த தலைவரிடமிருந்து கையெழுத்து போட்ட உறுப்பினர் அட்டையை வாங்கிய நான், ராஜினாமா செஞ்சதற்கு பின்பு திருப்பி நான் மாநில தலைவராக இருந்த நான், இன்னொரு மாநில தலைவரின் கையெழுத்தோடு எனது உறுப்பினர் அட்டை வாங்கினேன்னா அது அண்ணாமலைகிட்ட தான் வாங்கினேன். அதுவே எனது வாழ்க்கையில ஒரு பிரம்மாண்டமான ஒரு சரித்திரம் தானே. ஆக அவர்கிட்ட இருந்து வாங்கி 2 பேரும் இணைந்தே பணியாற்ற வேண்டும் என்று நான் நினைத்தேன். அதனால தான் எல்லா வார்த்தைகளிலுமே அக்கா நான் இருக்கிறேன், தம்பி உடன் நாம 2 பேரும் பணியாற்றுவோம் என்று. உண்மையிலே சுறுசுறுப்பான தம்பி, நல்ல தம்பி. ரொம்ப நன்றி. இப்போ அடுத்த ஃபோட்டோ பார்த்துடலாம். வேணா ஒரு க்ளூ தரேன். போன ஃபோட்டோ பார்த்துட்டு தம்பி அண்ணாமலை அப்படின்னு சொன்னீங்க. இவரும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். முருகனா? இல்ல, ஃபுல் ஃபோட்டோ காமிங்க. தெரியல எனக்கு. இவருடைய உண்மையான தம்பி கன்னியாகுமரியோடைய எம்பி. இவருடைய அரசியல் வளர்ச்சி எப்படி இருக்கு? இவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? இல்ல, செயல்பாடு நல்லா தான் இருக்கு. ஏன்னா இது வாரிசு அரசியல் தானே. நேரா ஒரு வாரிசு அரசியல் அப்பாட்டேருந்து நேரா. பட் ஆனால் ஒரு பிஸ்னஸ் மேனாக போக இல்லாமல் அவங்க அப்பா மாதிரி அரசியலுக்கு வந்தது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் தான். என்னை பொறுத்தவரையில் வாழ்க்கையில் பொது சேவை தான் முக்கியம் அப்படின்றது. இப்போ நான் கூட என் பிள்ளைங்க அரசியலுக்கு வரனா வரட்டும்னு தான் நான் சொல்லுவேன். ஐயோ வர வேணாம்லாம் சொல்ல மாட்டேன். அந்த வகையில் அப்பாவோட பேரை காப்பாற்றி கொண்டு இருக்கிறார். ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, அவரோட கொள்கைக்கும் என் கொள்கைக்கும் நேர் எதிரானது. அதனால பேச்சுவார்த்தையில அதாவது அண்ணாமலையை சொல்லு தம்பின்னு சொல்ற பாசம் விஜய் நிஜ தம்பியா இருந்தாலும் அது என்கிட்ட வராது. அரசியல்ல மாறுபட்டது. பேச்சுவார்த்தை நீங்க பேசிப்பீங்களா? ரொம்ப இல்ல, குடும்ப விழாக்கள்ல கலந்துக்கணும், மத்தபடி பெரிய தொடர்பு. வீட்டுல ஏதாவது பொருள் வாங்கணும்னாக்கா வசந்தன் கோல வாங்குவீங்களா இல்ல வேற கடைக்கு போவீங்க? இல்ல, எங்க டாக்டர் வசந்தன். ஏன்னா நான் பொருள் வாங்குறது இல்ல, கணவர் தான் வாங்குவாங்க. வசந்தன் கோல வாங்குவாங்க. இப்போ அடுத்த செக்மெண்ட் போயிடலாம். அடுத்த செக்மெண்ட் பூவா தலையா. மேம், இதில் பூவா தலையா அப்படின்னா இதுவா அதுவான்னு நீங்கள் கட் அண்ட் ரைட்டாக சொல்லணும். டிப்ளமேட்டிக்காக பதில் சொல்லக்கூடாது. ஓகேவாங்களா மேம்? ஒருவேளை 2 கட்சி தான் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு முடிவாகுதுன்னு வைங்களேன். பாஜக அதிமுகவோட கூட்டணி வச்சா வெற்றி வாய்ப்பு அதிகமா இல்லை தாவேகாவோட கூட்டணி வச்சா வெற்றி வாய்ப்பு அதிகம்னு நினைக்கிறீங்க? அதிமுக கூட கூட்டணி வச்சா தான் வெற்றி வாய்ப்பு அதிகம். ஏன் தாவேகாவுக்கு விஜய்க்கு நல்ல கிரௌடு வருது. ஒரு பேன் தமிழ்நாடு. அதிமுக கூட உள்ளது இயல்பான கூட்டணி. ஏற்கனவே நம்ம கூட்டணி வைத்திருக்கிறோம், அந்த தொண்டர்களோடு நம்ம பணியாற்றி கொண்டிருக்கிறோம். நான் இப்போ சமீப காலமாக சொல்கிற மாதிரி, குளத்தில் வட்ட இலையோடு தாமரை மலரும், கோட்டையில் இரட்டை இலையோடு தாமரை மலரும், அவ்வளோதான். அவர் தம்பிக்கு விஜய்க்கு கூட்டம் வருகிறது. ஆனால் அந்த கூட்டம் இன்னும் அன்டெஸ்டட். இதில் எவ்வளோ வாக்காளர்கள் இருக்கிறாங்கன்னே தெரியாது. எந்த அளவிற்கு நமக்கு அது பலன் தோணுது. இந்த தேர்தல் வெற்றி மட்டுமே நமது இலக்காக இருக்க முடியும். அப்போ இலையோடு தாமரை இருக்கிற போது தான் அந்த வெற்றி கிடைக்கும், வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படி சொல்றீங்க. அடுத்தது உங்களை கொஞ்சம் சங்கடத்தில் தள்ளக்கூடிய கேள்வி. பிரதமர் மோடி உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவரே தான் பிரதமர் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து யாருக்குமே இருக்க முடியாது. அவருக்கு பிறகு அமித்ஷாவா யோகியா? அதாவது நான் அவருக்கு பிறகுன்ற ஒரு சிந்தனையே எனக்கு வரல. அதனால மோடியோடு அமித்ஷாவும் யோகி இருப்பாங்களே தவிர மோடி இல்லாம அமித்ஷாவும் யோகி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. டிப்ளமேட்டிக்கா கூடாதுன்னா நீங்க டிப்ளமேட்டிக் தான் சொல்ல முடியுது. இதுல டிப்ளமேட்டிக்கா போடலன்னா நம்மள டிப் பண்ணி விட்டுருவீங்க, அவ்வளவுதான். ஓகே மேம், அடுத்த கேள்வி. உங்க வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய திருப்பு முனை எதுன்னு நினைக்கிறீங்க? பாஜகவில் இணைந்ததா இல்லாட்டி சார் சவுந்தரராஜன் அவர்களை திருமணம் செய்ததா? இந்த 2ல எது முக்கியமான திருப்பு முனை? டாக்டர் சவுந்தரராஜன் அவர்களை திருமணம் செய்தது. அவருடைய சப்போர்ட் உங்களுக்கு லைஃப்ல எந்த அளவுக்கு இருக்குங்க? அதுதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், தமிழிசை சவுந்தரராஜன் என்பது என் பெயரோடு மட்டுமல்ல என் உயிரோடு இருக்கிறது அப்படின்னு. அவங்களோட பாஜகவில் சேர்ந்ததான்னு கேட்டா, டாக்டர் சவுந்தரராஜனை திருமணம் செஞ்சதுனால தான் பாஜகவில் என்னால் இணைய முடிஞ்சுது. எங்கள் அப்பா மாதிரி ஒரு காங்கிரஸ்காரரை எதிர்த்து அவங்க எனக்கு துணியா இல்லைன்னா அந்த துணியாயும் துணிவாகும் இல்லை என்றால் என்னால் இணைஞ்சிருக்க முடியாது.
அவங்களோட சப்போர்ட் என்றைக்குமே எனக்கு உண்டு. அடிக்கடி நான் சொல்லுவேன், மேன் பிஹைண்ட் தி விமன் கிடையாது, மேன் பிசைட் த உமன். என் பக்கத்திலே இருந்து எனக்கு ஊக்கம் கொடுப்பவர் அதில் முக்கியமானவர். உங்களுக்காக இப்போ ஒரு குறும்படம் போடுறோம். அந்த குறும்படம் பார்த்துட்டு அன்னைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். இது ஒரு சஸ்பென்ஸாவே இருக்கு. ஆளாளுக்கு இதுக்கு ஒரு விளக்கம் தந்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு உண்மையிலே என்ன நடந்தது? இல்ல. இது குறும்படமா நீங்க எல்லாம் குறும்பு படமாக்கிட்டீங்க அவ்வளவுதான். மத்தபடி அதுல ஒரு குறும்பும் இல்ல, அதுல ஒரு வெறுப்பும் இல்ல. விருப்பம் தான் இருந்தது. அதாவது நான் அவரோட 5.5 ஆண்டுகள் பணியாற்றியிருக்கிறேன். அமித்ஷா அவரை பத்தி சொல்லும்போது, நான் ஒரு முதல் கூட்டம் ஒன்றுல கலந்துக்கொள்றேன். பயோடேட்டாவா வாங்குறாங்க. அன்னைக்கு ஜூன் 2 நான் அந்த கூட்டத்துல கலந்துக்கிற நேரம். திடீர்னு வந்து டெல்லியில திடீர்னு ஒரு பொக்கேவை கொண்டு வர சொல்றாரு. நான்லாம் ரொம்ப சாதாரணமா உட்கார்ந்துட்டு இருக்கேன். திடீர்னு என்ன கூப்பிடுறாரு. கூப்பிட்டு பொக்கேவை குடுக்குறாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னன்னு கேட்டா, உங்க பிறந்த நாளை கொண்டாடாம கமலால இந்த டெல்லியில தலைமை அலுவலகத்துல வந்து நீங்க மீட்டிங்ல உட்கார்ந்துருக்கீங்கன்னு சொன்னாரு. அன்றிலிருந்து அமித்ஷா வந்து என்ன ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, நான் வந்து அவரோட ரொம்ப கீழ்ப்படிதலுள்ள ஒரு தலைவரா, அவர் அகில பாரத தலைவர். அவர் என்ன வேலை செஞ்சாலும் அதெல்லாம் செய்து கொண்டிருந்த ஒரு தலைவரா இருந்தேன். ஆக நாம தோற்று போயிட்டோன்ன உடனே இன்னும் பூத் கமிட்டிலாம் நல்லா அமைச்சிருக்கலாமே, இன்னும் நல்லா பணியாற்றி இருக்கலாமே, ஏன் உங்களால வெற்றி பெற முடியலன்னு ஒரு ஆதங்கத்தோட நம்மள பார்த்த உடனே, ஐயோ இந்த பொண்ணு வெற்றி பெற்றிருக்கலாமே, இவங்கலாம் ஏன் லூஸ் பண்ணாங்க, நீங்க ஒழுங்கா வேலை செய்யலையா, இல்லைன்னா ஒழுங்கா ஏன் உங்களால வெற்றி பெற முடியல அப்படின்னு அந்த அந்த ஆதங்கத்துல சொன்னதை வந்து எல்லா இடங்களிலும் அந்த அன்பா சொன்னதை வம்பா சொன்னதா எடுத்துக்கிட்டாங்க. அவ்வளவுதான். மேம், அடுத்த செக்மெண்ட் போயிடலாம். அடுத்த செக்மெண்ட் வந்து ட்ரூத் ஆர் ட்ரூத். இந்த செக்மெண்ட்ல மேம் உண்மையை சொல்லணும், உண்மையை மட்டும்தான் சொல்லணும். ஒருவேளை மாற்று கட்சியில சேர விரும்பினால் இந்த 3ல நீங்க எந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிருப்பீங்க? ஒரு பாஜகங்கிற கட்சி ஒருவேளை இருந்திருக்கலன்னு வைங்களேன். இல்ல, உண்மையை மட்டும்தான் சொல்லணும் அப்படின்னா, சத்தியமா நான் பாஜக இருந்தா சேர்ந்திருப்பேன். பாஜக இல்லைன்னா இந்த கட்சி எதுலையுமே நான் சேர்ந்திருக்க மாட்டேன். தனியா ஆரம்பிச்சிருக்கீங்களா? ஆரம்பிச்சிருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம். ஏன்னா எனக்கு வந்து பாஜக என்னோட உயிரோடு ஒன்றியது. அதனால பாஜக இல்லாம என்னால நோ ஆப்ஷன். ரைட்டுங்க மேம். ரெண்டாவது கேள்வி, உங்களுக்கு வந்து கவர்னர் பதவி வழங்கிய போது, ஆஹா நம்மளை வந்து அரசியல்லேருந்து ஓரங்கட்ட பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்கு வந்துதான்? ஏன்னா பொதுவாக இந்திய அரசியலில், ஏன்னா காங்கிரஸ் பல வருஷமாக அவங்க செஞ்சது என்ன அப்படின்னா, யாராவது அவங்க கட்சியிலேருந்து ரிட்டையர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது கவர்னர் பதவி கொடுப்பாங்க. ஸோ பாஜகவும் பல இடத்துல அதை வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் வந்துதா, நம்மளை ஓரம் கட்டுறாங்க, கட்டம் கட்டுறாங்க? இல்லை எனக்கு ஓரம் கட்டுறாங்கன்னு இல்லை, இவங்க என் எனக்கு வந்து வாழ்க்கையில் பாரம் கூட்டுறாங்களே அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. வந்து என்னை இந்த சின்ன வயசில் கவர்னர் ஆக்குறாங்கன்னா ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது மட்டும் இல்லை, அரசியல் ரிட்டையர்மெண்ட் என்று சொல்வதை விட அரசியல் ரீஜுனுவேஷன் நான் அதை எடுத்துக்கிட்டேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து ஒரு மாநிலத்தில் மட்டுமே இருந்த ஒரு நபரை ஒரு பெரிய ஆளுநராக்கி, ஒரு மாநிலத்தில் ஒரு தெலுங்கானா மாதிரி ஒரு பெரிய மாநிலத்தில், தென்னிந்திய மாநிலத்தில் திடீர்னு என்னை எங்கேயோ வட இந்தியாவுக்கு போடாமல் நல்ல பெரிய மாநிலத்தில் ஒரு நமக்கு கலாச்சாரத்தோடு ஒன்றிய மாநிலத்தில் என்னை போட்டு சீஃப் மினிஸ்டர் வேணா வந்து பார்க்கணும், மினிஸ்டர்ஸ் வேணா வந்து பார்க்கணும், ஒரு சட்டமன்ற உறுப்பினராக முடியுமா என்று ஏங்கி கொண்டிருந்த ஒருவேளை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு முன்னால கவர்னர் உரை ஆற்ற வைத்ததெல்லாம் சாமானிய விஷயம் இல்லை. அதனால என்னை வந்து அனுபவம் பெறுவதற்காக என்ன ஒரு இடத்துல என்னை அனுப்பி என்னை புதுப்பித்ததான் ரிட்டையர்மெண்ட் என்று சொல்வதை விட என்னை ரிஜினுவேட் பண்றதுக்காக அனுப்பி என்னை ரிஜினுவேட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு வேணா நான் சொல்றேன். பாண்டிச்சேரியில வந்து லெப்டினன்ட் கவர்னர் வந்து ஈக்குவல் டு சிஎம். அது மட்டும் இல்ல, ஒரு கூடுதல் பொறுப்பை எனக்கு கொடுத்து, இது எனது வாழ்க்கையில மிகப்பெரிய பேர் ஆண்டவருக்கும் ஆண்டு கொண்டிருப்பவருக்கும் நன்றியை சொல்ல மட்டும் இல்லை, நான் இன்னைக்கு அரசியலுக்கு திரும்பி வந்தா கூட ஆளுநராக 2 மாநிலத்தை நிர்வகிச்சாங்கன்ற பேர் எனக்கு என்றுமே இருந்து கொண்டு தான் இருக்கும். அதனால் அது எனக்கு அனுபவம் பெறுவதற்கு என்னை அனுப்பி திருப்பி என்னை பெற்றிருக்கிறார்கள். மறுபிறப்பு என்னை கொண்டு கலப்பணிக்கான பல யுக்திகளை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நான் 5 வருடத்திற்கு முன்னால் உள்ள தமிழிசை வேற, 5 வருடத்திற்கு பின்னால் உள்ள தமிழிசை ஒரு ஆட்சி என்றால் என்ன,
ஒரு அதிகாரம் என்றால் என்ன, ஒரு அரசியல் கட்சி வெற்றி என்றால் என்ன, மற்ற மாநிலத்தில் தலைவர்கள் எப்படி வெற்றியை கொண்டு வர முழு அனுபவத்தோடு நான் திருப்பி வந்திருக்கிறேன் என்று தான் சொல்ல வேண்டும். இப்போ அடுத்த கேள்வி பார்த்துடலாம். கனிமொழி, ஜோதிமணி, தமிழச்சி தங்கபாண்டியன் இவங்கெல்லாம் தமிழகத்திலிருந்து போயிருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பெண்கள். நாடாளுமன்றத்தில் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். நம்மளால் பார்லிமெண்ட்டில் போய் பாஜகவுக்காக, நாட்டுக்காக, நமது மாநிலத்துக்காக பேச முடியலைங்கிற ஒரு வருத்தம் உங்களுக்கு எந்த அளவுக்கு? நிச்சயமா உண்டு, நிச்சயமா உண்டு, எல்லா நாளும் உண்டு. எங்க அப்பா முதலில் தமிழ்ல போய் பாராளுமன்றத்தில் உரை நிகழ்த்தினாங்க. அதே மாதிரி ஒரு பாராளுமன்றத்திற்கு போக வேண்டும் என்ற உந்துதல் தான் அவ்வளோ பெரிய ஆளுநர் பதவியை நான் ராஜினாமா செய்து விட்டு வந்ததற்கு காரணமும் கூட. இதை சொல்றதுக்கு நான் எங்கேயும் வெட்கப்படலை. எல்லாரும் நினைக்கிறாங்க ஏன்னோ அது பதவி இல்லை, பதவி ஆசை இல்லை. இது சில நோக்கங்கள் இருக்கும் இல்லையா. எங்கள் அப்பா முதலில் பாராளுமன்றத்தில் தமிழில் பேசியது அவர்கள் தான். இந்த தமிழிசையும் போய் பாராளுமன்றத்தில் தமிழை பேசணும்னு இன்றும் எனக்கு அந்த கனவு இருக்கிறது. என் வாழ்நாளில் ஒரு நாளாவது நிறைவேறும் என்ற எண்ணமும் என்னிடம் இருக்கிறது. அதனால் இது ஏதோ கேட்கக்கூடாத கேள்வி அல்ல. வருத்தப்பட்டது நிஜம் உண்டு, இன்று வரைக்கும் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறேன். நிச்சயமா பேசணும். நிச்சயமா உங்களை மாதிரி இருக்கக்கூடியவங்களும் பார்லிமெண்ட் எனக்கு அந்த ஆற்றல் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு பேச்சு திறமை இருக்குது, எனக்கு பேசுகின்ற துணிச்சல் இருக்குது. அதனால பாராளுமன்ற நேரத்துல தோணி இருக்கும்ல, ஏன்னா திமுக எம்பிக்கெல்லாம் ஏதாவது ஒரு கூச்சல் போடும்போது இல்ல ஏதோ ஒரு குழப்பத்தை ரொம்ப அழகா கேக்குறீங்க. இதே மாதிரி நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். சொல்லும்போது ஏன் ஆமா இப்படி பேசுறாங்க, இவங்க தமிழை பத்தி பேசுறாங்க, இவங்க வீட்டுல என்ன பேசுறாங்க? தமிழச்சி தங்கபாண்டியன் எதுல கையெழுத்து போட்டாங்க? உடனே நீங்கள் எல்லாம் கையெழுத்து போட்டீங்க. நாங்களாம் நான் இப்போ கனிமொழி தமிழை பற்றி பேசுகிறேன். நீங்கள் சர்ச் பார்க்கில் படிச்சிங்க, நான் தமிழ் மீடியத்தில் படித்தேன். எழுந்து சொல்ல என்னால் முடியும் இல்லையா? ஆக அந்த மாதிரி நினச்சிருக்கேன். நிறைய இடத்துல இவங்க இப்படி சொல்கிறாங்களே. இப்போ கச்சத்தீவை பேசும்போது நீங்கள் தானே கொடுத்தீங்க, நீங்கள் கொடுத்தவங்களே நீங்கள் எப்படி கேட்பீங்கன்னு கேட்குற துணிச்சல் நமக்கு இருக்குல்ல. பல நேரங்கள் நினச்சிருக்கு, பல நேரங்கள். அது வாய்ப்பு நிச்சயமாக சீக்கிரமாக அமையும் அப்படின்னு நாங்களும் விரும்புகிறோம். இப்போ அடுத்த கேள்விக்கு போயிடலாம். உங்கள் அப்பா உழைத்து ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி வளர்த்த கட்சி தற்பொழுது ஒரு சரிவை நோக்கி போறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு வருத்தம் தருதா, இல்ல நம்மளுடைய எதிர்கட்சி அழியுது அப்படிங்கிற ஒரு? இல்ல, இது எதிர்பார்த்ததுதான். இந்த காங்கிரஸ் காந்தி சொன்ன மாதிரி சுதந்திரத்திற்காக வந்த காங்கிரஸ் இல்லை, இப்ப இருக்கிற திமுக காங்கிரஸ் தான் அங்க இருக்குது. அதனால இது இப்போதான் இல்லை, சுதந்திரத்திற்கு அடுத்தாலேயே காங்கிரஸை அவங்க சரண்டர் செஞ்சிருக்கணும். செய்யாததுனால தான் இவ்வளோ பிரச்சனை. அதனால நான் அதில் மனத்தை கொண்டு அதில் செலுத்துறதே இல்லை, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஒரு ரகசிய கேள்வி, அப்பா என்னைக்காவது வருத்தப்பட்டிருக்காரா? என்ன நம்ம கட்சி இப்படி போகுதே? வருத்தப்பட்டிருக்காங்க. இன்னும் இந்த கட்சி இன்னும் பெருசாக வரணும்னு நினைத்தமே நிறையா பிரச்சனைகள் இருக்கிறதுன்னு வருத்தப்பட்டிருக்காங்க. இப்போ அடுத்த கேள்வி, சினிமாவிலேருந்து இப்போ நிறைய பேர் அரசியலுக்கு வராங்க. அப்போது இப்போ நான் சொல்ல போகிற இந்த 3 பேரில் யார் வந்தால் நல்லது அப்படின்னு சொல்லுங்கள். ஒன்று பா ரஞ்சித், மோகன்ஜி சத்ரியன், இன்னொன்று வெற்றிமாறு. இந்த 3 பேரும் 3 கொள்கைகள் பேசக்கூடியவர்கள். இவர்களில் யார் அரசியலுக்கு வந்தால் நல்லது? மோகன்ஜி தான் சரியாக இருக்கும். ஏன்னா இவங்க 2 பேருமே ஒரு மாதிரி ஒரு தவறான கருத்துக்களை தான். இப்போ இவங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் பேசுகிறேன் என்று சொல்கிறாங்களே தவிர, நிச்சயமா ஒடுக்கப்பட்ட மக்கள் வரும்போது என்ன குரல் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. அதே இது பாஜகவை எதிர்க்கிறாங்க. வேங்கை வயல வச்சுக்கோங்க. நலமாக தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று நினைத்த மக்கள் மலமாக தண்ணீர் குடித்தார்கள். இவங்களோட கருத்து என்ன? அதே மாதிரி ஆணவ கொலையில இவங்களோட கருத்து என்ன? ஆக விளம்பரத்திற்காக அதை அவர்கள் செய்கிறார்களே தவிர, இந்த நாட்டில் உள்ள உண்மையான பிரச்சனை என்ன என்பது. இன்னொன்று, கண்ணை மூடிக்கொண்டு பாஜக போன்ற கொள்கைகளை இவர்கள் எதிர்க்கிறார்கள். நான் அப்படி இல்லை. இப்போ இவங்ககிட்டே நல்லது இருந்ததுன்னா உண்மையில நான் அதை பாராட்டுறதுக்கு எந்ததுக்கும் தயங்க மாட்டேன். அதே போல ஒரு கொள்கையை இவர்கள் ஏற்றுக்கல, ஒரு நடுநிலை இல்லாமல் இவர்கள் இருக்கிறார்கள் என்பது எனது கருத்து. நான் ரொம்ப சினிமா பார்க்கறது இல்லை, பட் அவர்களை பற்றி தெரிந்ததுனால் நான் சொல்கிறேன். இப்போ இதில் மோகன்ஜி சத்ரியன். இப்போ இதுக்கு அடுத்த கேள்வி, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா, அரசியலிருந்து சினிமாவுக்கு போனால் யார் போகலாம்? ஏன்னா இப்போ தற்போது உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர் எச் ராஜா அவர்கள் இப்போ ஒரு படத்துலாம் நடிச்சிருக்காரு. ஸோ அந்த மாதிரி அரசியலிருந்து சினிமாவுக்கு போனால் மு.க. ஸ்டாலின் நடிச்சிருக்காரு, ஆல்ரெடி திருமாவளவனும் நடிச்சிருக்காரு, சீமான் அவர்களும் சினிமாவை சார்ந்தவர் தான், அன்புமணி.
ஸோ இந்த 4 பேர்ல யாரு போனா நல்லா இருக்கும்? சிஎம் சினிமாவுக்கு போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சிஎம் இருக்கும் பொழுதே பல சினிமாத்தனமான சில நிகழ்வுகளை இப்ப நடத்தி கொண்டிருக்கிறார். அதனால எனது முதல் தேர்வு சிஎம் தான். அப்போ நம்ம திருமாவளவன், சீமான் போன்றவர்கள்லாம் சைட் ஆமா. ஆர்டிஸ்டா சைடு ஆர்டிஸ்டா இருக்கலாம். அன்புமணி அவர்களை நான் அதுல சேர்க்க மாட்டேன். ஏன்னா அவர் வந்து நாங்க ஏன் ஆக்டர் வச்சோம்னா இல்ல, சார், அவர் டாக்டர். அதனால நாங்க ஏன் வச்சோம்னா அவர் தான் ஸ்மார்ட்டா இருக்காரு சார், இல்ல அதனால இல்ல ஹீரோ நான் மெட்டீரியல். வந்து நான் வந்து தோற்றத்தை வைத்து எதுவுமே நான் முடிவு பண்றது இல்ல. நடவடிக்கையை வைத்து தான் அது சிஎம் அரசியல்ல பண்ற நடிப்பு சினிமால பண்ணிக்கலாம். பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. ரைட் மேம். இப்போ கடைசி செக்மெண்ட் ராபிட் ஃபயர். ஸோ கேள்வி கேட்குறேன், யோசிக்காம டக்கு டக்கு டக்குன்னு நீங்க பதில் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். அரசியல்ல உங்களை திருப்திப்படுத்திய தருணம் இது? என்னை திருப்திப்படுத்திய தருணம் நான் மாநில தலைவராக பதவியேற்ற நாள் தான் என்னை திருப்திப்படுத்திய தருணம். ஏன்னா நான் வந்து அந்த தலைமை பண்புக்காக தான் நான் பணியாற்றி கொண்டிருந்தேன். அதனால ஸோ அந்த ஒரு வாய்ப்புக்காக காத்துட்டு இருந்தது, அது கிடைக்கும் போது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு பெண்ணாக அரசியல்ல நீங்க சந்தித்த மிகப்பெரிய சவால்? அரசியல்ல பெண்ணாக சந்திச்சது எல்லாமே சவால் தான். வீட்டுல ஆரம்பிச்சு அம்மா திட்டினதுல இருந்து அதனால எல்லாமே சவால் தான். இன்றைக்கு வரைக்கும் சொல்றேன், அந்த அரசியல் ஆண்களுக்கானது தான். இந்த ஆண்களுக்கான அரசியல்ல நாம வந்து உள்ள புகுந்து அதில் வந்து நான் தேசிய செயலாளர் ஆனதும் எனக்கு பெரிய சவால் தான். அப்புறம் மாநில தலைவரானதும் சவால் தான். எல்லாத்துக்கும் மேலே ஆளுநர் ஆனப்பவும் பெரிய சவால் தான். ஆளுநர் ஆனப்புறம் சந்திரசேகர் ராவ் கூட சண்டை போட்டுட்டு இருந்தது அதை விட பெரிய சவால் தான். ஒவ்வொரு நிலையிலும் சவால்களை தான் சமாளிச்சுட்டு இருந்தோம். அதாவது பெண்கள் வாளா இருக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர சவால்களை சந்திக்கணும்னு நினைக்க மாட்டேன். கிரீடமா தலையா இருக்கணும்னு யாரும் நினைக்கிறதில்ல. தலையா என்னைக்கு ஆரம்பமோ அன்னைக்கு சவால்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும். மேம், உங்களுக்கு இப்போ கூடு விட்டு கூடு பாயிற ஒரு பவர் கிடைக்குது. அப்படி கிடைக்கும்போது நீங்க எந்த அரசியல்வாதிக்குள்ள போய் அவர் செய்யக்கூடிய ஒரு தவறை தடுத்து நிறுத்துவீங்க? இல்லை இப்போல்லாம் நான் தமிழ்நாடு சிஎம் மாதிரி தான் உள்ளே போய் இன்னைக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா என்னென்னலாம் தமிழ்நாட்டுக்கு செய்யும். ஏன்னா அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றலை அப்படின்னா ஆணுக்கு உள்ள ஒரு வித்தியாசம் இல்லைன்னா தமிழ்நாடு சிஎம் போயிட்டு நீங்க தயவு செய்து எதுவும் பண்ணாம இருங்க, அதுவே போதும் அப்படின்னு தான் ஆசையா இருக்கு. மேம், இறுதி டாஸ்க் உங்களுக்கு. உங்களை கேட்டிங்கன்னா நீங்கள் சொல்லுவீங்க கூட்டணி எல்லாம் எங்கள் கட்சியில் டெல்லி தான் முடிவு பண்ணுவாங்க, பார்லிமெண்ட்ரி போர்டு தான் முடிவு பண்ணுவாங்கன்னு. பட் இருந்தாலும் நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு பேடு பென்னு தரேன். தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சால் இப்போ இருக்கக்கூடிய இந்த திமுக ஆட்சியை அகற்ற முடியும் அப்படின்னு நீங்கள் ஒரு கூட்டணியை ஃப்ரேம் பண்ணி தரணும். மேம், லிஸ்ட் பார்த்தா திமுக காங்கிரஸ் தவிர எல்லாரையுமே எழுதிட்டீங்க போல இருக்கு. அதிமுக, தாவேக, அமமுக, புதிய தமிழகம், ஐஜேகே, ஓபிஎஸ், பாமக, தேமுதிக. ஸோ ஆல்ரெடி பாஜகவோடோ அதிமுகவோடோ கூட்டணியில் இருந்தவங்க. ஸோ எல்லாரும் பேரும் எழுதிருக்கீங்க. இப்போ இதில் தினகரன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் அதிமுகவோட இணங்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா மேம்? இல்லை இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம எதிர்க்கட்சியின் வாக்குகள் உறுதியாக இருக்க வேண்டுமே தவிர உதிரியாக இருக்கக்கூடாது என்பது எனது அதனால கருத்து. அவங்க எல்லாம் சேரணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம வெற்றி மாலையை நாம் பெற வேண்டும் என்றால் சின்ன சின்ன சிதறல் கூட இருக்கக்கூடாது என்பது நமது கடமை மட்டுமில்லை, அவர்களுக்கும் அந்த கடமை இருக்கிறது திமுகவை தோல்வி அடைய செய்வதற்கு என்று நான் நினைக்கிறேன். ஸோ மேம், உங்களுடைய நேரத்தை தந்து நாங்கள் கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் இவ்வளோ நேரம் இருந்து பதில் சொன்னதுக்கு மிக்க நன்றிங்க மேம். ரொம்ப நன்றி. ரொம்ப கலகலப்பான ஒரு நிகழ்வு. இப்போல்லாம் தொலைக்காட்சி நிகழ்வு என்றாலே கைகலப்பு வந்துடுது. அப்படி இல்லாமல் நல்ல நிகழ்ச்சி. நேர்களே, மற்றொரு அரட்டை வித் ஜனத்தில் இன்னொரு அரசியல் ஆளுமையுடன் அரட்டை அடிப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆனந்த் டி பிரசாத். நன்றி, வணக்கம்.